இனி எல்லாருக்குமே 1000 ரூபாய் கிடைக்க போகுதா? மறுபடியும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். தமிழக அரசோட மிக முக்கிய திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தற்போது சுமார் 1.13 கோடி பெண்கள் மாதம் 1000 ரூபாய் பயனடைஞ்சு வராங்க. இருப்பினும் வருமான வரி செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான நிபந்தனைனால தகுதி இருந்தும் பல லட்சம் பெண்களுக்கு இந்த தொகை கிடைக்கிறது இல்ல. இதனால ஆதங்கம் நிலவி வருது. இந்த நிலையில தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு இந்த நிபந்தனைகளை தளர்த்த திமுக அரசு ஆலோசிச்சு வராங்க. இந்த நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டா கூடுதலா 50 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட வாய்ப்பிருக்காம். விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை வழங்குவதன் மூலம் பொதுமக்களோட ஆதரவை தக்க வைத்து அரசும் திட்டமிட்டு இருக்காங்களாம். இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம்னு எதிர்பார்ப்பு இருக்குங்க. சொல்ல போனா நிறைய பேருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்காம இருக்கு. அரசு இந்த தேர்தல் நேரத்துல அதுவும் முக்கியமான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த 1000 ரூபாய் பணம் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ண இருக்காங்களாம். இதுக்கு இப்ப அப்ளை பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த 1000 ரூபாய் பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கூடிய விரைவில் எல்லாருக்குமே இது கிடைக்கிறத உறுதி செய்ய இருக்கிறாங்களாம். இதுக்கான வேலைகள் தீவிரமடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே மகளிருக்கு 5000 கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து என்ன அறிவிப்பு வரும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.